உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நான் சொன்னது எதையும் கேட்காம கஷ்டப்பட்டு ஒரு ஸ்கூல் சீட்டை நான் வாங்கினா அத போய் வேண்டான்னு திரும்பி வந்திருக்க. அதான் சொல்லுவாங்க, எதையோ குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் வாலாட்டாம போகாதுன்னு. பாட்டி, என்னால அப்பாவையும் அம்மாவையும் விட்டு இருக்க முடியாது. எனக்கு உங்க எல்லார் கூடயும் இருக்கணும் பாட்டி. அப்பாவே என்னை விட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி அழுதாரு. இந்த வீட்ல என்ன நடக்குது? கண்டிப்பா அத்தை ஏதோ ஒரு திட்டத்தோட தான் இதெல்லாம் பண்றாங்கன்னு தெரியுது. எதுக்கு இப்படிலாம் பண்றாங்க? குழந்தைன்னு கூட பார்க்காம தமிழ திட்டிட்டு இருக்காங்க. கடவுளே, இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாங்களோ தெரியலையே. மாமா எனக்கு தானு அத்தை சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காங்க. எனக்கு மாமா வேணும். எனக்கு இந்த வீட்ல பாரதி மாமா கூட இருக்கிறது சுத்தமா சகிச்சுக்கவே முடியல. எனக்கு சொத்து ஷேர் எதுவுமே வேணாம். எனக்கு மாமா மட்டும் போதும். அவர் எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் ஓயவே மாட்டேன். இந்த வீட்ல நம்மள சுத்தி பெரிய சதையே நடந்துட்டு இருக்கு. அத்தை என்கிட்ட அவ்வளோ பாசமா பேசி வீட்டு பொறுப்பு அத்தனையும் என்கிட்ட கொடுத்தாங்களே, அப்ப அதெல்லாம் நாடகமா? இவங்களுக்கெல்லாம் ஏன் என்ன பிடிக்கல? ஆதிக்கு கல்யாணம் ஆனது தெரிஞ்சும் இந்த ஸ்வேதா ஆதியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் நினைக்கிறதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? முதல்ல இந்த பிரச்சனையில இருந்து நாம வெளியில வரணும். ஆதி அவரோட அம்மா என்ன முழு மனசோட ஏத்துக்கிட்டாங்கன்னு அவர் நம்பிட்டு இருக்காரு. இது தெரிஞ்சா அவர் உடைஞ்சு போயிடுவாரே. ஆனா வேற வழி இல்ல. இந்த விஷயத்தை ஆதி கிட்ட சொல்லிதான் ஆகணும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.